கடந்த சில நாட்களாவே சோஷியல் மீடியால வனிதா விஜயகுமாரோட மகள் ஜோவிகாவையும் தேவயானியோட மகள் இனியாவையும் கம்பேர் பண்ணி பலரும் பேசிட்டு வந்த நிலையில இதை பத்தி வனிதா விஜயகுமாரே ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சந்திரலேகா படம் மூலமா சினிமா துறையில அறிமுகமானவங்க தான் வனிதா விஜயகுமார். இவங்களோட மகள் ஜோவிகா பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல கலந்துக்கிட்டது மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானாங்க. மேலும் காதல் கோட்டை, சூரிய வம்சம் மாதிரியான படங்கள்ல நடிச்சது மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் நடிகை தேவயானி. இவங்களோட மகள் இனியா இப்ப ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சரிகமபா சீனியர் சீசன் 5ல கண்டஸ்டண்டா கலந்துக்கிட்டு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில தேவயானி மகள் இனியா சரிகமபா ஷோல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால நிறைய பேர் இனியாவையும் ஜோவிகாவையும் கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில இதை பத்தி வனிதா விஜயகுமார் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவயானி பொண்ணையும் என்னோட பொண்ணையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இது சத்தியமா புரியல. எதுக்கு இப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்றாங்க? என் பொண்ணுன்றதுனால மட்டும் இப்படி சொல்லல. நீங்க யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. முதல்ல என்னையும் ஜோவிகாவையும் கம்பேர் பண்றதை நிறுத்துங்க. அதுவே தப்பு தான். நான் வேற, ஜோவிகா வேறன்றதை புரிஞ்சுக்கோங்க. மேலும் அந்த காலத்துல குஷி படத்துல ஜோதிகா இடுப்பை காட்டினது அவ்வளோ ஹிட் ஆகி இருந்துச்சு. ஆனா இப்போ என் பொண்ணோட இடுப்பை கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இதை நான் தப்பான எண்ணத்துல சொல்லல, அவ அழகா இருக்கான்றத சொல்றேன். அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க கமெண்ட் பண்ற இடத்துல இருக்கீங்க, நாங்க அந்த கமெண்ட்டை உருவாக்குற இடத்துல இருக்கோம்னு செம கடுப்பாகி வனிதா அதில் பேசியிருக்காங்க. வனிதாவோட இந்த ரிப்ளை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாகி இருக்கு. இதை தொடர்ந்து வனிதா விஜயகுமார் மற்றும் ராபர்ட் மாஸ்டர் நடிச்சிருக்கிற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் வர ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்கு ஜோவிகா தான் ப்ரொடியூசர். இப்போ படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாம் பிஸியாக போயிட்டு இருக்குன்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஜோவிகா மற்றும் இனியாவை இப்படி கம்பேர் பண்ணுறதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.